ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 17 அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 5வது வசனம். இதில் 1வது வசனத்தை நாம் தியானிப்போம். Matthew chapter 17 verse 1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், இது மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன், மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூப மலை என்ற ஒரு மலையை குறித்து பேசப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபமான அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வெளியார்ந்த அழகை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தை அழகுப்படுத்துகிறார்கள், நல்ல துணிமணிகளை அணிகிறார்கள், நல்லதுதான். ஆனால் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும்படியாக நாம் மறுரூபம் அடைகிறோமா? நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்க போகினார். தனித்திருக்கும் பொழுது அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. தேவனுடைய ஒளி நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நாம் தனித்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசனம் நம்மை மூடிக்கொள்ளும் பொழுது, நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் பலப்பட்டு அவிழும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் முற்றிலுமாக மறைந்து போகும், நமக்கு விரோதமான உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். தேவனுடைய பிரகாசமான ஒளி நம்மேல் பட்டதினால் இருள் விலகும், வரங்கள் கிரீசியும், கனிகள் வாழ்க்கையிலே உண்டாகும் என்று நான் உங்களோடு கூட கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே தேவ சமூகத்திலே காத்திருங்கள், தனித்திருங்கள், மணவாளனை சந்திக்க புறப்படுங்கள். தனிமையாய் தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கி உங்கள் வாழ்க்கையை உருக்கி உபவாசம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். கண்களை மூடி செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒரு மறுரூப மலையின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க தப்பனே. நாங்கள் மற்றவர்களிடத்தில் போய் ஜெயிப்பதை காட்டிலும் உம்மோடு கூட ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கிங் லைன் ஆஃப் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக, இமானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாக நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன்.